இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முதல் ராஜபக்சனுடைய அல்ல கைகள், ராஜபக்ச குடும்பத்தினுடைய அல்ல கைகளாகிய விநாயகமூர்த்தி, முரளிதரன், கருணா இந்த மாவட்டத்திலே ஒரு ஈஸ்ட குண்டுவெடிப்புடன் கூட சம்பந்தப்பட்டதாக தற்பொழுது குற்றம் சாட்டப்படும் பிள்ளையான் போன்றவர்கள் தான் இன்று முதலாக வந்து ராஜபக்சவுடைய பினாமிகள் தான் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ தொடர்ந்தும் ராஜபக்ச பினாமிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறதில் இந்த அரசாங்கத்திலே பங்கெடுத்து இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாட்டிலே தான் ஈடுபடும். இன்றைக்கு வந்து நாட்டின் வளங்களை வந்து ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு குத்தகை அடிப்படையிலையும் விற்பனை செய்வதாகவும் பல செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது. அதே நேரத்தில் இந்த சர்வதேச நாடுகள் தலையீடு வந்து இலங்கையின் இறமையிலையும் ஒரு பாதிப்பை தாக்கம் செலுத்தி கொண்டு வருது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? எங்களை பொறுத்தளவிலே இந்த நாடு இந்த கடன் பொறியிலே இருந்து வெளியே வருவது என்று சொன்னால் வெளிநாடு முதலீடுகள், அதாவது ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவார். நேரடியாக வெளிநாடினுடைய முதலீடுகள், அதாவது வெளிநாடு அந்நிய செலவாணி இந்த நாட்டுக்குள் வரக்கூடிய வகையான பாரிய முதலீடுகள் நாட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த கடன் மறுசீரமைப்பு செய்தாலும் கூட அதனை தொடர்ந்து இந்த நாடு ஒரு கடன் இல்லாத நாடாக தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த முதலீடுகள் வரும் பொழுது அந்த முதலீடுகள், நான் அடிக்கடி சொல்லும் விடயம், முதலீடுகள் வரும் பொழுது அந்த முதலீடுகள் அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கு முதலாவது பிரியோசனமான முதலீடாக இருக்கணும். அந்த முதலீடுகள் அனைத்தும் நாட்டு பிரஜைகளுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடிய வகையாக இருக்கணும். முதலீடுகள் இந்த நாட்டு மக்களுக்கு பிரியோசனம் இல்லாமல், இந்த நாட்டுக்கு பிரியோசனம் இல்லாமல் இன்னொரு நாடு, எந்த நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டில் இருக்கும் வியாபாரிகளை கட்டியெழுப்புவதற்கான நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்ப்போம். எங்களுடைய மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். குறிப்பாக வடக்கு கிழக்கிலையும் கூட பல விடயங்களில் நாங்கள் தற்பொழுதும் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்களுடைய எந்த கருத்தாடலும் செய்யாமல், மக்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இந்த முதலீடுகளை கொண்டு வந்தால் மக்களே அதுக்கான எதிர்ப்பை தெரிவிப்பாரேன். மட்டக்களப்பு ஒரு சிறந்த உதாரணம். மட்டக்களப்பிலே இன்று ரால் வளர்ப்பு திட்டம் என்று வெளிநாடு முதலீடுகாரர்கள் வாரார் என்று ஒரு பக்கம் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு அந்த காணி ஒப்பங்களை வழங்கி அதை அந்த நாடு கம்பெனிகளுக்கு விற்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இவ்வாறாக நாங்கள் ஒரு நாட்டுக்குள் வெளிநாடு முதலீடு வர வேண்டும். அது வெளிநாடு முதலீடுகள் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு, நாங்கள் ஒரு வளம் அடைந்த நாடாக ஒரு நாள் மாற முடியாது. பல நாடுகளிலே வெளிநாடு முதலீடுகளாக தான் நாடுகள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த முதலீடுகள் அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டினுடைய மக்களுக்கும் கூடுதலான லாபம் இருந்தாலே தான் அந்த முதலீடுகளை நாங்கள் சரியான முதலீடாக நாங்கள் காண முடியும், பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த முதலீடுகளை வைத்து கொண்டு ஒரு சில அமைச்சர்கள், ஒரு சில வர்த்தகர்கள் வந்து பணம் உழைக்கிற ஒரு எங்களுடைய மக்களுடைய வளங்களை விற்று அவர்கள் தனவந்தர்களாக மாறுற செயல்பாடாக தான் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான திட்டங்களை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம். 2 தினங்களில் ஜனாதிபதி அவர்கள் நாட்டுக்கு விசேட உரை ஒன்று ஆற்ற உள்ளதாகவும் எதிர்வரும் 2ஆம் தேதி பாராளுமன்றம் விசேடமாக கூற உள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க? பாராளுமன்றம் விசேடமாக கூடவில்லை. பாராளுமன்ற கடந்த அமர்வுகள் முடிந்த பொழுது 2ஆம் தேதி தான் ஒத்திவைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் செவ்வாய்க்கிழமை 3ஆம் செவ்வாய்க்கிழமையும் பாராளுமன்றம் கூடுவது வழமை. அந்த வகையில் 2ஆம் தேதி தான் 1வது செவ்வாய்க்கிழமை. அது விசேட அமர்வில்லை. ஜனாதிபதி மட்டக்களப்பு வருகை தந்த பொழுதும் நான் கேட்டிருந்தேன் என்றால் 26, 27 பாராளுமன்றம் கூடுவதாக ஒரு வதந்தி இருந்தது. அவ்வாறு கூடுவதாக கேட்டபோது இல்லை என்று சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியினுடைய இந்த உரை, அவர் என்ன பேச போகிறார் அவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் அறிந்த வகையிலே இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக அவர்கள் சில ஒப்பந்தங்களை இடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறதாக, அந்த கடன் மறுசீரமைப்பு பற்றி தான் இந்த உரை இருக்கும்னு நான் எதிர்க்கிறேன். இந்த அண்மையில் அந்த வீரமுனை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. அந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வர இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஏன், இதுக்கான காரணம் என்ன? சாணக்கியன் அவர்கள் எல்லா இடத்துலையும் தான் சாணக்கியன் அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் எங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் போக முடியாது. ஆனால் அன்றைய சம்பவம் தொடர்பாக அதொரு திரைக்கதை வசனம் தயாரிப்புகளும் செய்வதற்கு சில அரசியல்வாதிகள் தற்பொழுது முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு படம் ஓட்டுறது. உண்மையிலே இந்த வீரமுனையிலே அந்த கட்டுமான வேலைகள் செய்வது தொடர்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்திலே வசிக்கும், அம்பாறை மாவட்டத்தை பார்த்து கொண்டிருக்கும் தேசிய பட்டியலில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்ட மட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக ஒரு அனுமதிகள் எடுத்து 2 சமூகம் இணைந்து இந்த வேலை திட்டத்தை செய்வதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது இடையால சில உண்மையிலே வீரமுனை பிரதேசத்தில் அந்த இடத்துக்கு வருகை தந்தவர்கள் அத்தாவுல்லா முன்னாள் அமைச்சருடைய தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பு செயலாளர் மந்திரத்தில் இருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ராஜாங்க அமைச்சராக இருக்கும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அந்த இடத்தில் இருந்தார். அந்த இடத்திலே அவர்கள் போய் முரண்படுவதற்கு முன்பாக மிக நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கும் அத்தாவுல்லாவும் புள்ளியானவர்களும் இதை பற்றி பேசியிருக்கலாம்.
அத்தாவுல்லா அவர்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக நிதி வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேதியமான நிதி வழங்கப்பட்டது. அவர் மிக நெருக்கமாக பசில் ராஜபக்சனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கும் அத்தாவுல்லாம் புல்லியானவர்களும் இதை பற்றி பேசியிருக்கலாம். சமூகங்களுக்கு இடையிலே நிச்சயமாக அந்த இடத்திலே தமிழ் சமூகம் இஸ்லாமிய மக்கள் இரு சமூகமும் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரு சமூகத்தினுடைய உரிமை மறக்கப்படக்கூடாது. அந்த இடத்திலே வீரமுனையுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு தமிழ் கிராமம். அதில் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு பல சம்பவங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் பல கிராமங்களில் நடந்திருக்கு. இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழ் மக்களும் இடையிலே பல பிரச்சனை நடந்திருக்கு. இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் அரசியல் லாபம் தேடுவது நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். நிச்சயமாக அந்த விடயம் தொடர்பாக என்னுடைய அம்பாறை மாவட்ட கலைஞர் பாராளுமன்ற கவனம் செலுத்தும்.